திருப்பாவை 16வது பாசுரம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன், நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீ கேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் அழகாக பாடக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்பினாள். இளங்கிளியே என்று. எல்லே இளங்கிளியே, பெண்ணே நீ இன்னும் வரலையான்னு கேட்டாளே. அவள் வந்து சேர்ந்தவுடனே இப்பொழுது ஆண்டாள் கேட்டாள். இந்த 7வது பாசுரத்திலே பெய் பெண்ணேன்னு ஒரு பெண்ணை எழுப்பினாள் இல்லையா, அவளை பார்த்து கேட்டாள், பெண்ணே எல்லாரும் வந்து விட்டார்களா, நீ சற்று விசாரிக்க வேண்டுமே என்று கூறிய உடனே அவளும் யார் யார் வந்தார்கள் என்று பார்த்தாள். எல்லாரும் வந்து விட்டார்கள் என்று தெரிந்தது. உடனே ஆண்டாளிடத்தில் சொன்னாள், ஆண்டாளே எல்லாரும் வந்து விட்டார்கள், இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு நோற்கப் போக வேண்டும். நோன்பு நோற்பதற்கு எங்கு செல்ல வேண்டும்? கண்ணனை முதலிலே பார்த்து அவனிடத்திலே அனுமதியை வாங்கி கொண்டு அவனையும் அழைத்து கொண்டு நோன்பு நோற்க போக வேண்டும். சரி, கண்ணன் இருக்கும் இடம் எங்கே? நந்தகோபாலன் திருமாளிகையிலே இருக்கிறான். ஆகவே நாம் அனைவரும் நந்தகோபாலனுடைய வீட்டிற்கு செல்வோம், சென்று கண்ணனை கூட்டிக் கொண்டு போவோம் என்று நந்தகோபாலனுடைய வீட்டிற்கு விடியற்காலையிலே எல்லா பெண்களும் வந்தார்கள். வந்து பார்த்தால் நந்தகோபாலன் வீட்டு திருமாளிகை கதவு சாத்தியிருந்தது. அது நந்தகோபாலனுடைய திருமாளிகை மிகவும் பெரியது. வாசல்ல ஒரு காவலாளி நிற்கிறான். அவனை பார்த்தவுடனே ஆண்டாள் சொன்னாள், இவனிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டுதானே நாம் உள்ளே போக வேண்டும், இவரிடத்தில் நாம் எப்படி அனுமதி கேட்பது என்று நினைத்த ஆண்டாள் அவனை பார்த்து சொன்னாள், நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்போனே. அப்பா, இந்த கோகுலத்துக்கு தலைவனாக இருப்பவன் நந்தகோபன், எங்களுக்கும் அவன்தான் நாயகன். அப்படிப்பட்ட நாயகனான நந்தகோபன் அவனுடைய வீட்டு வாசலிலே அவன் வீட்டை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய ஐயா காவலாளியே, கோயில் காப்போனே. அவன் கேட்டான், என்ன வேணும்? நான் கண்ணனை பார்க்க வந்திருக்கோம். நீங்களெல்லாம் கண்ணனை எதற்காக பார்க்க வந்தீர்கள்? எதற்காக இப்பொழுது கதவை திறக்க வேண்டும்? இல்லை, நாங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று கூறினோம். கண்ணன் விடியற் காலையிலே வாருங்கோள் என்று சொன்னான். ஆகவே கண்ணனை தேடி வந்தோம். அப்படியா? சரி, உள்ளே தோரணவாசல் என்று ஒன்று உண்டு. அந்த வாயில் காப்போனை பார்த்து அவரிடத்திலே அனுமதியை வாங்கிக் கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று இவர்களை உள்ளே விட்டான். பார்த்தாள் ஆண்டாள், கண்ணனுக்கு ஆபத்து அதிகம் என்பதாலேயே நந்தகோபாலனும் வாயிலிலே ஒரு காப்போன், தோரணவாசலிலே ஒரு காப்போனை வைத்திருக்கிறார். நேர தோரணவாசல் காப்போனை போய் பார்த்தாள். அவனை வணங்கினாள். ஐயா, நீங்கள் என்னை உள்ளே விட வேண்டும். கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், நீங்கள் தான் கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அவன் கேட்டான், நீங்களெல்லாம் யார்? நாங்களெல்லாம் இடையர்கள், இடைப்பெண்கள். ஓ, இடைப்பெண்களா? எதற்காக வந்தீர்கள்? கண்ணனை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக உங்களை உள்ளே விட முடியாது. ஐயா, நாங்களெல்லாம் பெண்கள். சூர்பனகியும் ஒரு பெண்ணுதானே? ஏன், பூதனையும் ஒரு பெண்ணாகத்தானே வந்தாள். ஆகவே கண்ணனுக்கு ஆபத்து வந்துவிடும். நந்தகோபாலன் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பதற்காகத்தானே எங்களை இங்கு நிறுத்தியிருக்கிறான். நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது. அப்போதான் ஆண்டாள் சொன்னாள், ஆயர் சிறுமியர், நாங்களெல்லாம் சிறு பெண்களப்பா. அப்போதான் அந்த காவலாளி சொன்னான், பத்சாசுரன் ஒரு அசுரன், கம்சனாலே அனுப்பப்பட்டவன், அவனும் கண்ணுக்குட்டி வடிவத்தில் தானே வந்தான். ஆகவே உங்களை சிறு பெண்கள் என்று நம்ப முடியாது. சரி, எதற்காக கண்ணனை பார்க்க வேண்டும்? ஒன்றுமில்லை, அரைபறை மாயன் மணிவண்ணன், நன்னலே வாய் நேர்ந்தான். அழகான மணியைப் போன்ற நிறமுடைய கண்ணன் மணிவண்ணன் எங்களுக்கு நாங்கள் பிரார்த்திக்கும் நோன்பை, நாங்கள் பிரார்த்திக்கும் பறையை, நாங்கள் பிரார்த்திக்கும் கைங்கரியத்தை கொடுப்பதாக கண்ணன் எங்களுக்கு நன்னலே அன்றே கூறிவிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? விடியற்காலையிலே வாருங்கோள், நீங்கள் பிரார்த்திக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய பறையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டானப்பா. அப்படியா? ஆனால் நந்தகோபாலன் எங்களுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? இப்போ வாயில் காப்போன் சொன்னான், யார் வந்தாலும் அவர்களை உள்ளே விடக்கூடாது என்று சொன்னான். ஆமாம், நீங்களெல்லாம் விடியற்காலையிலே எதற்காக வந்தீர்கள்? சற்று பொறுங்கள். கண்ணன் எழுந்தவுடனே நான் கண்ணன் பெருமானிடத்திலே அனுமதியை கேட்கிறேன். அப்போதான் ஆண்டாள் சொன்னா, இல்லை, அவன் விடியற்காலையிலே நீங்கள் வாருங்கோள்னு எங்களிடத்திலே சொல்லிவிட்டானப்பா.
அப்படியா, சரி, எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நாங்களெல்லாம் தூயோமாய் வந்தோம். விடியற்காலையிலே அவனிடத்திலே பிரார்த்தித்து கைங்கரியத்தை பெற வேணும் என்பதற்காக வந்தோமே, அல்லது அவனிடத்திலே வேறு ஒன்றையும் எதிர்பார்த்து நாங்கள் வரவில்லை. என்னவோ பறை என்று கூறினீர்களே, அது என்னது? பறை என்றால் எங்களுக்கு கைங்கரியம், அதற்காக நாங்கள் வந்தோம். தூயோமாய் வந்தோம், எங்களை உள்ளே விடு. இல்லை, இப்பொழுது கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போதான் ஆண்டாள் சொன்னா, கைங்கரியம் பண்ணும் நாங்கள் கண்ணன் உறங்கி எழுந்திருப்பதற்கு முன்பாகவே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அப்பா. கண்ணன் கண் விழித்த உடனே நாங்கள் அவன் பக்கத்திலே இருக்க வேண்டும். ஆகவே துயிலெழப்பாடுவான் அவன் விடியற்காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக, திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போதான் அந்த காவலாளி பார்த்தான், இல்லை, நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது, கண்ணனிடத்திலே நான் அனுமதியை வாங்கிவிட்டு கூறுகிறேன், நீங்கள் பிற்பாடு வாருங்கள் அப்படின்னு சொன்னான். உடனே சொன்னா, வாயால் முன்ன மாற்றாதே அப்பா, எங்களை சோதித்தது போதும், கண்ணனை பிரிந்து எங்களாலே இருக்க முடியாது. ஆகவே கண்ணனை பார்ப்பதற்கு நீ எங்களை அனுமதிக்க வேண்டும். கண்ணன் உங்களை ஒன்றும் கூற மாட்டான் என்று ஆண்டாள் சொன்னாள். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அப்போதான் பார்த்தான் அவன், சரி, சிறு பெண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நீங்களே கதவை திறந்து கொண்டு போங்கள் அப்படின்னான். அப்போதான் இவா சொன்னா, கிடையாது, இந்த கதவு நீ திறந்து விட்டால்தான் திறக்குமாகவே, நீயே எங்களை கதவை திறந்து உள்ளே அனுப்ப வேண்டும் என்று சொன்னவுடனே வாயில் காப்போன் கதவை திறந்து விட்டான். ஆண்டாள் உள்ளே நுழைந்தாள் என்பது இன்றைய பாசுரம்.